பேசுகிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா டிஃபன் வந்து நைட் டிஃபனுங்க. சிம்பிளான டிஃபன் தான், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு தான். உப்புமா தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து வறுத்த நாகாரவை தாங்க வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நான் இந்த கப்பில் வந்து எங்களுக்கு தேவையான அளவு 2 கப் எடுத்துக்கிறேங்க. இது 250 ml பிடிக்கிற கப்பு 2 கப் எடுத்துக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 4 டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு நெய்யுங்க. அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கொஞ்சம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு வெடிக்கட்டும். ஈஸி மெத்தட் தாங்க, ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். நம்ம ஆஃபீஸில் வந்து லேட்டாக கூட வந்தோம்னா டக்குன்னு ரவை இருந்ததுன்னா செஞ்சிடலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு வந்து உளுந்து, ஒரு டீஸ்பூன் அளவு வந்து கடலைப்பருப்பு. இது நல்லா சிவக்கட்டும். 3 பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா நீட்டாக நறுக்கி வச்சுட்டு இப்போ அதை சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாங்க. நீங்கள் இடையெல்லாம் அப்படி கட்டிடுங்க. காரமாக இருந்தால் நல்ல காரம் பிடிக்குன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை. இது நல்லா வதங்கட்டும். ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு, எப்போவுமே வறுத்த ரவை வாங்கி வச்சுக்கோங்க. இது ஏன்னா நம்ம வறுத்து பச்சையாக இருக்கிறதுனால வறுக்காத ரவை வாங்கினோம்னா நம்ம வறுத்துக்கிட்டு நமக்கு லேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா எல்லாருமே ஆஃபீஸ்க்கு போகிறோம். டக்குன்னு வந்தோடனே நம்ம மாவு எதுனா இல்லை, நம்ம டக்குன்னு இட்லி மாவு தோசை மாவு இல்லைன்னா ரவை இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுடுங்க டக்குன்னு. பாருங்கள் நல்லா வதங்கி வந்துச்சுங்க. சிவக்க வெங்காயம் சிவக்க தேவையில்லை. இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் இந்த செம்பால் வந்து ஒரு 1.5 செம்பு தண்ணி விட போகிறேங்க. ஒரு செம்பு ஊற்றிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நான் ரவை போடும்போது நான் காமிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் வந்து பாருங்கள் ரவை போட்டுக்கின்றேன். ஒவ்வொரு ரவை தண்ணி அதிகமாக இருக்கும், ஒவ்வொரு ரவை தண்ணி கம்மியாக இருக்கும். இப்படி கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிண்டும் போதே தெரியும் கரெக்டாக வரும். அப்போ நம்ம தண்ணி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு 50 கிராம் ரவையை கூட நிப்பாட்டிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே நான் அவ்வளோ நிப்பாட்டிட்டேன் பாருங்கள். கரெக்டாக வந்துடும். இது கட்டியெல்லாம் படாது. வறுத்த ரவைன்னா உங்களுக்கு கட்டி படாது. இதை வந்து நான் கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக மூடி வச்சுருங்க. வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு வந்து ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இப்படி தடவிடுங்க. தடவிட்டு மூடி வச்சுருங்க. இப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் காமிக்கிறேன். 25 கிராம் உள்ள ரவை வந்து நான் எடுத்துட்டேங்க. நான் தண்ணி ஏன்னா ஒவ்வொரு ரவை கொஞ்சம் பெருசாக இருந்தால் தண்ணி வந்து இழுத்துரும். அதனால கொஞ்சம் தண்ணி பாட்டிட்டு இதுதாங்க அளவு. இந்த மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும்.
இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க கரெக்டாக வந்துடுச்சு பாருங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. எங்களுக்கு போதும் நெய். இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் வேணால் உங்களுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். நம்ம சாப்பிடும்போது தேங்காய் சட்னியோ சாம்பாரோ எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் வந்து இப்போ மெயினாக வந்து ஒயிட் சக்கரை தாங்க வச்சு சாப்பிடுவோம். அதனால் நான் எதுவும் செய்யலை. ஒயிட் சக்கரை வச்சு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு வந்து தேங்காய் சட்னி பிடிக்கும், கார சட்னி பிடிக்கும், சாம்பார் பிடிக்குன்னா எது வேணாலும் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரவை உப்புமா செஞ்சு முடிச்சாச்சு. அருமையாக வந்திருக்குது. ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, உளுந்து, கடுகு, கடலைப்பருப்பு இவ்வளோ தாங்க. இதுக்கு தேவையானது எண்ணெய். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்னா, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி செஞ்சு இந்த அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. அம்மா நீங்கள் உங்கள் வீடியோ பிடிச்சிருக்குது, பிடிக்கலை அப்படின்னு ஏதாவது கமெண்ட் போடுங்க. எனக்கு நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.